ஸ்கர்ட் வாங்க போறீங்களா? இந்த கலர் தான் நல்லா இருக்கா? அப்ப இந்த கிரீன் மூணு கலருமே நல்லா இருக்கும். இது ரெண்டுத்துல எது வேணாலும் நல்லா இருக்கும். இல்லை நம்ம இதை எடுக்கிறேன் இந்த கலரை. அதான் சொல்கிறேன் கலர் நல்லா இருக்காது. பிங்க் இது பிங்க் அது நல்லா இருக்கு. ஆனால் இது பார்த்தா இந்த கலர் என்கிட்ட இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்காங்க. இது எடுத்து பார்த்தா நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி நாயுடு ஹாலுக்கு தான் ஷாப்பிங். என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங்கா இல்லைனா என்ன ஷாப்பிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு முன்ன என் பர்த்டே வருதா, சரி அதனால் இது என்னோடய செல்ஃப் கிஃப்ட்டுன்னே நான் வச்சுப்பேன். எப்பயுமே நம்ம வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டு நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரல. சரி நமக்கு தான் பண்ணிக்கணும். அதனால் நானே கடைக்கு போயிட்டு நானே எனக்கு பிடிச்ச சாரீ, ஆக்சுவலி நான் ப்ளவுஸ் எடுக்க தான் போனேன். ஒரு சாரீ இருந்தது, அதுக்கு ரொம்ப நாளாக ப்ளவுஸ் எடுக்கலை. சரி காட்டன் சாரீ. இந்த கலர் தான் நல்லா இருக்கா? அப்ப இந்த கிரீன் மூணு கலருமே நல்லா இருக்கு. லைட் கலர் நல்லா இருக்கு. அந்த காட்டன் சாரிக்கு ப்ளவுஸ் எடுக்க போயிட்டு நான் போய் சாரீ எடுத்துகிட்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டால் ப்ளவுஸோட ரேட் பார்த்தா 2200 சம்திங் சொல்லிட்டாங்க, ரெடிமேட் ப்ளவுஸு. சரி ஓகே, அதுக்கு நம்ம ஒரு சாரீ எடுத்துடலாமே அப்படின்ட்டு நான் போய் சாரீ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி கூட யாருமே வரல. பட் ஆனால் இந்த அக்கா நான் சொன்ன அக்கா எனக்கு எது நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த அக்கா தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. க்ளோவாக இருக்குது எனக்கு இருக்குது. ஆனால் இது பார்த்தா இந்த கலர் என்கிட்ட இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு கன்ஃபியூஷன் இல்லை, இந்த ரெண்டு சாரியில் எது எடுக்கிறது. இது எடுத்து பார்த்தா நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்கும். உங்களை நம்பி தான் எடுக்கிறேன் இந்த கலரை. அதான் சொல்கிறேன் கலர் நல்லா இருக்காது. பிங்க்கு தம்பி ஃபோன் எடுப்பா. இந்த அக்கா இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கா தான் சொன்னாங்க இது நல்லாயிருக்கா. இந்த அக்காவும் இன்னொரு அக்காவும் தான் சொன்னாங்க இது எடுங்க இல்லைனா அது எடுங்கன்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த ரெண்டு சாரீ முதல்ல வச்சு பார்த்து அதில் ஏதோ நூல் மருந்து அதை கேட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சாரியுமே எடுங்க, நான் எல்லா சாரியுமே வச்சு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் வச்சு பார்ப்போம், எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். சரி ஓகே, அதனால என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையுமே எடுங்கக்கா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டேன். க்ரீன் இது இல்லை, அது இல்லை, அது கீழே எல்லோ வித் அதுவும் இது கோல்டன். இது செட் ஆகாது, ஃபேஸுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லோ இல்லை, எல்லோ வேணால் நல்லாயிருக்கும். அது அந்த மாநிறமாக இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகும். அப்புறம் இந்த எல்லோ சாரியை வச்சு பார்த்தேன். இந்த எல்லோ சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு என் ஃபேஸ்க்கு ஏதோ எல்லோ போட்டோன்னே ஃபேஸ் அப்படியே எல்லோவாக ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சரி இதை நான் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதே மாதிரி நான் பர்த்டேக்கு எந்த சாரீ எடுத்திருப்பேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பிங்க் எடுத்திருந்தேன்னா பிங்க் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ க்ரீன் எடுத்தால் க்ரீன் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எல்லோ எடுத்திருந்தேன்னா எல்லோ ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம் கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட்டு இடிக்கும் அப்படின்ட்டு. சரி மற்றதுக்கெலாம் கொஞ்சம் தேவைப்படும், இப்போவே புடவைக்கே போட வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது ட்ரெண்டிங் சாரீ. கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒன்று தான் வச்சுருந்தாங்க மாடல். அது ஒரு 5 or 6 தான் இருந்தது. இப்போ நம்ம எடுக்கலைன்னா கண்டிப்பாக இப்போ தீபாவளி ஷாப்பிங் வேறு வரதுனால கண்டிப்பாக நாயுடு ஹால்லாம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஏன்னா குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்க. கண்டிப்பாக சாரீஸ் போய்டும். ஏன்னா எல்லா கலருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால் கண்டிப்பாக போய்டும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். பரவாயில்லடா இந்த போனாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி லைட் க்ரீன், டார்க் க்ரீன் கொஞ்சம் டிஃபராக இருந்தது இந்த க்ரீனுக்கும் அந்த க்ரீனுக்கும். பட் ஆனால் நான் வச்சு பார்த்தேன் இந்த க்ரீனை. ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தது கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீனாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி சாரீ நான் ஆன்லைனில் பார்த்து எடுக்கணும்னு நினச்சேன். அவங்க நிறைய சாரீ எடுத்து போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நான் இந்த பிங்க் பார்த்திங்களா, வயலட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, இது எனக்கு பிடிக்கல. சரி ஓரம் தள்ளிட்டேன். அது மாதிரி இந்த கலர் எல்லாமே எடுத்து போட்டிருந்தாங்க. இவ்வளோ தாங்க இருந்தது. தீபாவளிக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக, அதுக்கு முன்ன போனீங்கன்னா கூட எடுத்துடலாம். தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை நான் நினச்சேன், நல்ல வேளை திடீர்னு ப்ளவுஸ் எடுக்க போயிட்டு இப்படி ஒரு சாரீ அமைஞ்சதுன்ட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா
இந்த சாரீ வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். எங்கே தெரியுமா, பேந்தியன் ஸ்ட்ரீட்டில். இதே மாதிரி கிளாத் தான், பட் ஆனால் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது வந்து 1000 சம்திங் சொன்னாங்க. அது வந்து வேணாம், இத்தனைக்கும் வந்து நம்ம ப்ளவுஸ் தனியாக வாங்கணும், அதுக்கு அந்த ரேட் சொன்னாங்க மெட்டீரியல். அதனால நான் வாங்கலை. சரி இந்த சாரீ எடுக்கணும் அப்படின்னு என்னோட மைண்டில் இருந்து அதே மாதிரி எனக்கு அமைஞ்சிச்சு. ஒரு வேளை நான் அதை நினச்சிட்டே இருந்ததுனாலே என்னன்னு தெரில, கரெக்டாக அமைஞ்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து இங்கே நிறைய ஷர்ட்ஸ் நிறைய ஷர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நியூவாக வந்து தீபாவளிக்காக வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதுவும் போடும். பாய்ஸும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும்ல. நாயுடு ஹாலில் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதுமாதிரி டிஷர்ட்ஸு, பனியன்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் நாயுடு ஹாலுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேடு இன்னர்ஸ் இதுக்கு தான் பயங்கர ஃபேமஸ்ஸு. அது வந்து இங்கே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடில் வந்து 32லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கீழே எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து 32 அப்படின்னா நீங்கள் 34 போடுற மாதிரி இருக்கும். அப்படின்ற மாதிரி அவங்களே உங்களை வந்து கேட்பாங்க. கேட்டால் அவங்களே வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த சைடு சாரீஸ் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேஸ்வரி சில்க்ஸ் ஏதோ சொன்னாங்க. நல்ல காட்டன் சாரீஸ் ஃபுல்லாக வந்து. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜரிகை வச்ச சாரீஸ் இருக்கும்ல, இந்த பார்ட்டிஸ்லாம் கட்டுவாங்க. ஆனால் இந்த சாரீஸ் இப்போ பார்ட்டிஸ் கட்டுறாங்களா இல்லை நிறைய யங் பீப்புள்ஸும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக காட்டன் இது வந்து ஸ்டிஃபாக நிற்கும் மெயினாக அது வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகேக்கா அதை எடுத்துருங்க, பில்லிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்த சாரியை வந்து பில்லிங் போட கொண்டு போயிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தா க்யூட்டான குட்டீஸ்க்கு வந்து பட்டு பாவாடை சட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தா என் சைஸ்க்கு இருக்குது. நான் கேட்டேன், அக்கா இந்த சைஸ்லாம் பசங்க இருக்காங்களான்ட்டு. ஒருவேளை நான் குள்ளமாக இருக்கிறதுனால எனக்கு தெரியலையா என்னமோ தெரில. ஆனால் கேர்ள்ஸ்க்கு குட்டீஸ்க்கு எல்லாமே வந்து நல்லா இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் நடுவில் இருக்கல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாதிரி கிட்ஸுக்கும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் தீபாவளிக்குள்ளே போய் எடுத்துருங்க, நாயுடு ஹால் போய் எடுக்கிறதா இருந்தால், இல்லைனா காலி ஆகிடும். இது வந்து அம்பத்தூர் நாயுடு ஹாலு, நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து அம்பத்தூர் நாயுடு ஹாலுக்கு தான் நான் வந்து எடுத்தது. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா என் சைஸ் இருந்தது. இது வந்து கிட்ஸ் செக்ஷன், ஆனால் என் சைஸ்க்கே இருந்ததுன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. நான் கேட்டேன்னாக்கா என் சைஸ்க்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்களும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க நம்ம என்ன ஹைட்டில் இருக்கோன்ட்டு. சரி ஓகே, இப்படியே பார்த்துருந்தா டைம் போய்டும். சரி அக்கா வாங்க பில்லிங் போட போகலாம் அப்படின்ட்டு அந்த அக்காவை கூப்பிட்டு நானும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பில்லிங் போடுவாங்க. போட்டோடனே பார்த்திங்கன்னா உங்கள் நம்பருக்கே பில்லிங் வந்துடும். சைடில் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்ஸ் எல்லாமே க்யூட்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நான் என்ன சாரி எடுத்துகிட்டு போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.